அங்கிள் எம், அங்கிள் எம், அங்கிள் எம், அங்கிள் எம், ப்ளீஸ் எந்திரிங்க. அங்கிள் எம். என்னடா அங்கிள் எம் ஏபிசிடி? உன்னோட அங்கிள் எம் போயிட்டார. இப்போ அடுத்தது யாரு? இல்ல. ராதா, இந்த ஸ்கூல் ரொம்ப பெருசு. ஒரு வேலை பண்ணலாம். நீங்க அந்த பக்கம் தேடுங்க, நான் இந்த பக்கம் தேடுறேன். நீ சொல்றது கரெக்ட் போ. அம்மா, எழுதுற அப்படிதான். என்னடா நினைச்ச? அந்த குட்டி பள்ளி என்ன கொன்னுடுமா? அந்த பள்ளியாலலாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒண்ணு என்கிட்ட இருந்த யாராலையும் காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டுடுங்க. ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டுடுங்க. உன்னோட சாவ கண்ணு முன்னாடி இருக்க. அம்மா, தம்பி, ஏய் நாயே, நீ எங்க இருந்து வந்தா? உன் டப்பாவை முடித அடைச்சு வச்சிருந்த நாயே. இதை யாரா திறந்து விட்டது? இந்த குட்டி சதா அனிமல்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பள்ளி, இப்ப இந்த நாய். கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதோட கதையை நான் முடிக்கிறேன். சம்பி, சம்பி ஓடிடு. குட்டி சாத்தானே, இன்னைக்கு உன் சாவு கொடூரமா இருக்கும்டா. மானஸ், அப்பா, அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சு உங்களுக்கு? அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா, அப்பா எழுந்திருங்க. மானஸ், சம்பி, நீ எங்க போன? நான் ரொம்ப நேரமா மானச தேடிட்டு இருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல.
ப்ளீஸ் அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போ. ப்ளீஸ் கூட்டிட்டு போ. அங்கிள் என்ன காப்பாத்த வந்தாரு, ஆனா அவரே கீழே விழுந்துட்டாரு. அந்த முகமுடி போட்ட அங்கிள் என்ன கண்டுபிடிச்சிருவாரு. ஹெல்ப் மீ கிருஷ்ணர் கடவுளே, என்னோட அம்மா அப்பாவை எனக்காக அனுப்பி வைங்க. குஷி, குஷி, மானசிங்க, நீ அவனை பாத்தியா? யாருமே அவனை பார்க்கலப்பா. எனது யாருமே பார்க்கல. நான் பார்த்தேன். நான் மானச பார்த்தேன்னு. யாரோ அவனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. மானஸ் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த ஆளு மானச கொல்ல முயற்சி பண்றான். குஷி, இது அந்த ஆளு தான் இருக்கணும். அவன் தான் மானச ஸ்கூல்ல அடைச்சு வச்சிருக்கணும். மானஸ், நல்ல வேலை நீ கிடைச்சிட்ட. எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? வேண்டாம், வராதீங்க. மானஸ் இங்க சேஃபா இல்ல குஷி. மானஸோட உயிருக்கு ஆபத்து. அங்கிள் எதுக்காக என்ன துரத்திக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நான் போகணும். நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் சொல்லுங்க. என்ன எதுக்காக கொல்ல முயற்சி பண்றீங்க சொல்லுங்க. ப்ளீஸ், இவ்ளோ கோபா? May I have the pleasure of dancing with you? இப்ப நீங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஆயிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். அறிவு கெட்ட மாட்டையா, இந்த யம தர்மராஜனை கல்லால் அடிச்சு யாராவது துரத்துவாங்களா? நான் யார் தெரியுமா? உனக்கு யமன்டா, உன்னோட சாவு. உன்னை மேல கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. நீங்க என்ன ஏன் கொல்றீங்க? ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. அம்மா என்னை வந்து காப்பாத்துங்க. அம்மா, அம்மா. அம்மா, அம்மா.
என்ன சத்தம் அது? கீழே இருந்து வருதுன்னு நினைக்கிறேன், வாங்க. ஏதோ உடைஞ்ச சத்தம் கேட்டுச்சு. ஏதோ கீழே விழுந்து உடைஞ்சதே. ஐயோ கடவுளே, ஒருவேளை என்னோட மானஸ் கீழே. மானஸ், அம்மா மா ஆனா ராதிகான உன் பிள்ளைய பயந்தாங்கோலின்னு நினைச்சேன். இருந்தாலும் இந்த குண்டு பயலுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. தன்னோட சாவ கண்ணால பார்க்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தாலும் அது போயிடும். இவனுக்கு போகாதா என்ன? இல்ல அம்மா மானஸ், மானஸ். அம்மா மறுபடியும் தப்பிச்சிட்டானே இவன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை பிளான் பண்ணி இங்க கூட்டு வந்த, இப்படி தப்பிச்சிட்டானே. வர ஆத்திரத்துக்கு பேசாம கத்திலேயே குத்திருக்கணும். மானஸ், கண்ணு தர மானஸ், ப்ளீஸ். மானஸ், உனக்கு எதுவும் ஆகல. இங்க பாரு, இங்க பாரு, உன் அம்மா இங்க வந்திருக்காங்க. ராதா மோகன் எப்ப ஹிட் ஆவாங்க? சேர்ந்து இருக்கும் போது தானே. அப்பதான் ஹிட் ஆகும். டீம் ஒர்க். நீ என் அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணியா? இந்த கதவு நாளைக்கே காலையில் தான் திறக்கும். நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போறதுக்கு. ராதா,
நீ என் அம்மா மேல கை ஓங்கிருக்க, என் அப்பா பால்கனில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்க. இது எதுவுமே நார்மல் இல்லை, எல்லாமே அப்நார்மலா இருக்கு. உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன் இப்படி? நான் பைத்தியம்தான். ஆனா உங்க மேல மட்டும்தான் பைத்தியம். என் கையை பிடிப்பீங்களா? இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்களோட கதை. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என் மானஸ்க்கு எவ்வளவு ரத்தம் போகுது. மனஸ் மனஸ் அம்மா வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகாது. மனஸ் மனஸ் கண்ணு தர. மனஸ் கண்ணு தர. ப்ளீஸ் மனஸ் கண்ணு தரது பாரு. ப்ளீஸ் கண்ணு தர. ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு மனஸ். பாட்டியே நின்னு போச்சு. அம்மா, இந்த பாட்டை யாரு பாடுறா? எங்க அம்மா தான் பாடுறாங்க. உனக்கு ராதானை யாரையாவது தெரியுமா? ஆ, அப்போ அவங்க தான் உன்னோட அம்மா? ஆமா, அவங்க தான் எங்க அம்மா. மானஸ் ராதாவோட பையனா? அதனாலதான் எனக்கு நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்பட்டுச்சா? அப்படின்னா ராதாவுக்கு என்னை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் முகத்தை காட்டாம முதுகு காட்டியே நின்னுகிட்டு இருந்தா. அவனோட எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே தோணுது. அவன் ஏதோ என் லைஃபோட ஒரு அங்கம் மாதிரி தோணுது. அப்படின்னா மானஸ் என்னோட பையன். இந்த கொலகார மாஸ்க் எடுத்துட்டு இப்ப அப்பனுக்கான பெர்ஃபார்மன்ஸ போட வேண்டியதா. இந்த பொடியனை நான் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம இப்ப நான் பார்த்துக்கணும். கழுத்தை பிடிச்சு நான் சிக்கலாம் போல இருக்கேன். இப்ப காப்பாத்த ஒருத்த வந்துட்டான். இப்படி கேட்ச் பிடிக்கிறான். இப்படி பாலாடாம கரெக்டா வாங்குறான். இந்த பண்ணோட மோகனால வந்ததுதான் எல்லா வேணையும். அந்த தருதல மட்டும் இப்ப வரல, இந்நேரத்துக்கு அவன் செத்து கீழே கிடப்பான். எனக்கு தெரியும் ராதிகாவால அவனை பிடிக்க முடியாது. டப்புனு கீழே விழுந்த தர்பூசணி மாதிரி சேதரவ ஆள் அவுட்டு. இவன் வந்துட்டான் நடுவுல. டேய், இவன் இனிமே கொஞ்சம் அமைதியா தானே இருக்கணும். இவனை போட்டு தள்ளுற பிளானை கேன்சல் பண்ண. கொஞ்ச நாளைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணு. ஒரு நேரம் அதுக்கு வரும், அப்ப போட்டு தள்ளு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும்டா. அந்த சூரியனை வேற காலை கடிச்சு வச்சுச்சேன். சரி போவோம். ராதா, நாம உடனே மானச ஹாஸ்பிடல் கொண்டு போய் ஆகணும். நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல. வா, நான் தான் சொல்றேன்ல, என் கூட வா. நீ மானஸ், உனக்கு ஒண்ணும் ஆகாது. மானஸ், ராதா, சீக்கிரமா கார்ல ஏறு.
மானஸ் ராதா, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் யோசிக்க இப்ப நமக்கு டைம் இல்ல. இப்ப மானச ஹாஸ்பிடல் கொண்டு போகணும். சீக்கிரம் கார்ல ஏறு. ராதா, இப்ப அழக்கூடாது. நான் தான் வந்துட்டல. இனி எல்லாமே சரியாயிடும்.